முதலமைச்சர் விஜய் சார் பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணதுக்கு டிஎம்கே காரங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னே தெரியல. முதலமைச்சர் விஜய் சார் 110 விதியின் கீழே இதை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா நாங்க வேற இடம் பாக்குறோம்னு சொல்லிட்டாரு. சபாநாயகர் அவர்களும் 110 விதியின் கீழே இதை அறிவிக்கிறதுனால இதை விவாதம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் பகுதிகளை எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. உடனே டிஎம்கே காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் சார் இந்த விமான நிலையத்தை கேன்சல் பண்ணதுக்கு அந்த கிராம மக்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அங்க இருக்க ஒரு ரோடுக்கு முதலமைச்சர் விஜய் சாரோட பேரை வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் முதலமைச்சர் விஜய் சார் இதை கேன்சல் பண்ணதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதை நினைச்சு சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனா டிஎம்கே காரங்க மட்டும்தான் இதை எதிர்த்து நிக்கிறாங்க. ஏன் சார், நாங்க விவசாயிகளுக்காக நிக்கிறோம், விவசாயிகளுக்காக போராடுறோம், இப்படி விவசாயிங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த விவசாய நிலத்தை அழிச்சுதான் விமான நிலையத்தை கொண்டு வரணுமா? டிஎம்கே காரங்க ஏன் இதை நினைச்சு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. இந்த விமான நிலையத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பக்கத்துல எதுவும் இடம் வாங்கி போட்டிருக்காங்களான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.